என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்னடா வேணும்? போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. போ போ. என்னது? இங்க வந்து கேளு. பப்பா இல்ல இன்னும் எந்திரிக்கல, இங்க வா அம்மு. இந்த தட்டி வா. வா கோயிலா. டீ குடிக்கிறியா? அத்தா என்ன கேட்டாங்கம்மா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம அஃப்ரா குட்டி அழகாக அவங்க அத்தாவுக்கு டீ கேட்டு நின்றுட்டு இருந்தா. அதுக்குள்ளே தண்ணி பானையை வந்துட்டு சுடு தண்ணி போட்டிருந்தேன்னா அவளுக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு போல் இருக்குது. ஃபஸ்ட்டு தண்ணியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டீ ஊற்றலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு சிஸ்டர், இன்னும் பாப்பா இல்லை. நம்ம அஃப்ரா குட்டியை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவளோட வீடியோ வந்துட்டு நிறைய இன்க்ளூட் பண்ணுங்கள். அதே மாதிரியே 2-3 பேர் சொல்லியிருந்தாங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாகவே அஃப்ராவோட வீடியோ தான் இருக்கும். அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்துட்டு குட்டி குட்டியாக குறும்பு பண்ணுவாள், அது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். சுத்தி சுத்தி வராங்க. என்ன இது? இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறதுனால தான் உங்களுக்கு இப்போல்லாம் வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்ல போனால் அப்போல்லாம் இல்லவே இல்லை. நம்ம அஃப்ரா குட்டிக்காக தான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, அது உங்களுக்கே தெரியும். மோஸ்ட்லி கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டியை கேட்டு அஃப்ராக்காக தான் நான் வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் வரும். பார்த்தா உங்களுக்கே தெரியும், எனக்காக யாரும் பார்க்கல, நம்ம அஃப்ரா குட்டிக்காக தான் நம்ம சேனல் இப்போ ஏதோ ரன் ஆகிட்டுருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையும் கூட. அப்புறம் நிறையா வந்துட்டு 2 டேஸாக பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெல்ல மெல்ல. மூக்கு சிந்துமா அக்காட கச்சி பையன் மூக்கு சிந்து. திரும்ப சிந்திட்டியா? என்ன வேணும்? போயிட்டு வரியா? போ பாய். அஃப்ரீனையும் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு, லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணாலும் யாராவது ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை படித்த அல்லாக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு. யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறத கூட கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொன்னோன்னு வைங்களேன், அது கூட நம்ம ட்ரை பண்ணிவிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் செய்யக்கூடாதுன்னு யோசிப்போம். ஆனால் வந்துட்டு அன்வான்டாக வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அது செய்யணுமே தோண மாட்டேங்குது. அது ஏனே தெரிய மாட்டேங்குது, தெரியல. சாயங்காலம் வந்துருவா. அக்கா தெரியா? சரி வந்துருவா வந்துருவா. அஃப்ரீன் கூப்பிடு, ஸ்கூல் கேக்குதான்னு பார்ப்போம். அஃப்ரீன் கூப்பிடு, கூப்பிடு அஃப்ரீ. வாங்க பேம்பஸ் சோப்போ, வாங்க பேம்பஸ் சோப்போ, வாங்க வாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே அஃப்ரா குட்டியோட ஃபஸ்ட்டு வேலை பேம்பஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும். அது பாப்பாவே என்கிட்ட சொல்லிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம அஃப்ரா குட்டிக்கிட்ட இருக்கிற ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நம்ம அஃப்ரா குட்டியோட. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்காக நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் போடாதீங்க, ரொமான்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நார்மலாக சொல்கிறவங்க கூட சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலான்னு தோணும். சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடிய மாட்டேங்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியல. அவங்க எவ்வளோ பர்ஃபெக்ட்டுன்னு அல்லா கொடுத்துருக்கு தானே தெரியும். அதனால் அதை அப்படியே நம்ம விட்டுடலாம். 2-3 பேர் மட்டும்தான், மற்றபடி நிறையா நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வருது அல்ஹம்துலில்லாஹ். அதை வச்சுட்டு நம்ம சேனலை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மானிட்டைஸ் ஆகிட்டேன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து தான் எனக்கு வருது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ வந்ததே கிடையாது. அது ஏன்னு எனக்கே தெரியல, இப்போ தான் வருது. ஆனால் அதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தேவையில்லாமல் எதுக்கு இந்த வேலை, அப்படியே விட்டுடலான்னு தான் தோணுது. இன்ஷால்லா என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை, ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஹர்ட் ஆயிரும்ல, அந்த மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னா நான் விட்டுருவேன். ஆல்ரெடி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, உன்னை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நீ ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசாமல் அல்லாண்டு இரு வீட்டில் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பாப்பா இன்ஷால்லா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வீட்டில் சின்ன சின்ன வேலை இருக்கும்ல, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் எப்பயும் போல செஞ்சுட்டு இருந்தேன். என்ன சொன்னா? கண்ணில் வச்சுட்டாளா? வரட்டும், அம்மா போய் கேட்கவா? அவனை திட்டினாளா? என்ன திட்டினா? போ சொல்லிட்டாளா? உன்னையே சொன்னாளா போன்னு? ஏய் பப்பா கூப்பிடு, ஏய் பப்பா சொல்லு. அங்கேருந்து அடித்தா பக்கத்து வீட்டில் அடிக்க முடியுமா? அப்புறமா ஏன் சோகமாக இருக்கீங்க?
பப்பா திட்டாளா? அவளை அடிக்கவாம்மா? என்ன திட்டினா உன்னையா? அப்படி திட்டிருக்கா பிள்ளைய? எங்கே போற? கோவப்படாத. கமான், கழிச்சு போட்டு வந்துடாதீங்க. வா, சரி வா. டே துவைக்க முடியாதுடா. டேய் கொடுத்துருடா. அம்மா பாவோண்டா. அங்கேயே வச்சிருடா. குட் கேர்ள், வச்சிருங்க. அப்புறம் குட் கேர்ள். அப்புறமா சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்க, சாப்பிட்டீங்களா? சரி மாமி சொல்லுங்க. ஜாரா மாமி சொல்லு. ஜாரா, ஜாரா, ஜாரா சொல்லு. மாமி பாவம் நேத்து நீ உப்பா கொடுக்கலையா அவங்களுக்கு? உப்பா கொடு. ஜாரா போயிட்டுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்துடுவ. போ. இப்போதெல்லாம் உனக்கு திட்டினா வைக்கமா இல்லை? போகிற பப்பாயிட்டு. அப்படியே பாப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எப்பயும் போல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா புளிக்குழம்பு தான். என்னன்னு தெரியல, நான் சமைக்கிற மூடே இல்லையா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் சென்சிட்டிவ் தானே. டக்குன்னு யாராவது ஏதாவது சொன்னேன்னு வைங்களேன், டபக்குன்னு ஏதாவது வந்துடும். அதனால் சரி புளிக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு 12 o'clock தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். புளியானை வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். அம்மா பீக்கங்காய் பொரிச்சு தரேன்னு சொன்னாங்களா, அதனால் அதே சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது என்னவோ நம்ம பிள்ளைங்களோட சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்ற முடியலன்னா ஒரு ஹர்ட் ஆகும்ல. நம்ம பிள்ளைங்க ஏதாச்சும் வாங்கி கொடுக்கும்போது நமக்கு வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கும் போது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் யோசிச்சு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஏதோ ஒரு 500 ரூபாயே சொல்லுங்களேன், என் பிள்ளைக்கு ஏதாச்சும் நான் வாங்கி கொடுப்பேன்ல அப்படின்னு ஆசைப்படுறது, அப்புறம் ஆசைப்படுறது ஏதாச்சும் ஒன்று. அவங்க அத்தா வாங்கி கொடுப்பாங்க தான், இருந்தாலும் அவங்களே ரொம்ப என்ன சொல்கிறது, பாவம் தானே. அதனால தான் நான் ரொம்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. நானும் அவங்களுக்கு சின்ன ஹெல்ப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். அம்மா பார்த்திங்கன்னா மீன் பரட்டி வச்சுருந்தாங்க போல இருக்குது, அதை கொடுத்து விட்டுருந்தாங்க. கையோட கையை அதையும் பொரிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா முட்டை ஊற்றி புளிக்குழம்பு வச்சேன்னா, அப்புறம் மீனையும் பொரிச்சிட்டு பிக்கங்காய் கொடுத்து விட்டுருந்தாங்கல்ல, அதையும் வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். நான் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு சில டைம் நமக்கு ஹர்ட் ஆகும்ல, நம்ம பிள்ளை யாரையாவது பார்த்து ஆசைப்பட்டு கேட்கும். பட் நம்மக்கிட்ட காசு இருக்காதுல்ல. அப்போ தான் சரி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம், வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணுவோன்னு ட்ரை பண்ணது தான் இது. நான் லிமிட் தாண்டிலாம் போக மாட்டேன். இன்ஷால்லாம் நமக்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்குல்ல, அதோட நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிடுவேன். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ வளர்த்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, 2 பேட் கமெண்ட்ஸ் வந்ததுக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதனால் இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன தங்கம்? அஃப்ரா குட்டி பீ போட்டுட்டாங்களாம், அதை தான் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனையும் பொரிச்சாச்சு. அம்மா தான் மசாலா பரட்டி தந்துருந்தாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மசாலா பிரியாமல் எப்படி மீன் பொரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு நாள் நான் பெரட்டும் போது ரெசிபி இன்ஷால்லா அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம அஃப்ரா குட்டியோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னம்மா கோழியா? என்னாச்சு கோழிக்கு? எப்படி ஒரு லிட்டர் தேய்ச்சிருக்குமா மாமா? என்ன யார் தேய்ச்சி விட்டா? என்ன யார் தேய்ச்சி விட்டா? அத்தா டெய்லி தேய்ப்பாங்க, இன்னைக்கு யார் தேய்ச்சி விட்டா? மாமாவா? எங்க போற? என்னம்மா வந்துச்சு? நாய் வந்துச்சா? கீழே நாய் வந்துச்சா? என்னடா என்னம்மா பண்ணுச்சு நாய்? என்ன பண்ணுச்சு? சரி, எண்ணெய் யார் தேய்ச்சி விட்டா தங்கத்துக்கு? எண்ணெய் யார் இப்படி சொதம் தேய்ச்சி விட்டது? யாரு? யார் பேண்ட் போட்டிருக்க நீனு? யார் பேண்ட் அது? ஆலியா பேண்ட்டு. யார் பேண்ட்டு? ஆலியா பேண்ட்டு. என்ன தங்கம்? அம்மா பேண்ட்டு கிடையாது, ஆலியா பேண்ட்டு. தங்கம், கோழி என்ன பண்ணுச்சு? பாவம்மா, கடிக்கலையா? துரத்தி விட்டாங்களா நாய? சூ சொல்லிட்டாங்களா? எப்படி சொன்னாங்களா? சூப்போ அப்படி சொல்லிட்டாங்களா? எப்படி சொன்னாங்க? தலையெல்லாம் கை வைக்கக்கூடாது. இங்கே பாரு, என்ன சொன்னாங்க? சூப்போ அப்படி சொல்லிட்டாங்க. சாப்பிடுமா தங்கம்? அங்கே நின்றுச்சா?
நாய் கடிக்க வந்துச்சா கோழிய? எப்படி கடிக்க வந்துச்சு? எப்படி? அப்படியா? அப்புறம் போ சொல்லிட்டியா நீனு? சொல்லிடுமா? போ அடி சொல்லிடுமா? அடி உழுவும். அத்தா எங்க காணா? பார்த்துமா? அத்தா கூப்பிடு. அத்தாக்கு சாப்பாடு இல்லை. அத்தாக்கு சாப்பாடு இல்லை. இல்லை இல்லை சிரிச்சாலும் இல்லை. என்னதும்மா அது? சட்டை. என்னாச்சு? தட்டு வைங்க. எடுத்துட்டு போய் வைங்க. போங்க வைங்க. பெட்டு மேல இல்லை, கீழே. அப்புறம் இங்கே வை. அங்கே இல்லை, இங்கே வை. சாப்பிடுவோம். தட்டு எடுத்து வை. இதுவா? அத்தா தட்டு, அத்தா தட்டு. வேலை சொல்லியே கொள்றாங்க. யார் தட்டுமா? அத்தா. யார் தட்டு? அத்தா. நீங்க உட்காந்துங்க, அம்மா எடுத்துட்டு வரேன். உட்காந்துக்கோ, அப்படி உட்காந்துக்கோ. உட்காந்துக்கோ தங்க. சிட் டவுன். சாப்பிடுமா? சாப்பிட கொடு. அத்தா மம்மம் சொல்லு. அத்தாக்கு மம்மம் கிடையாது. அத்தாக்கு மம்மம் இல்லை. கூப்பிடு அத்தாவ. அத்தான்னு கூப்பிடு. மம்மம் சாப்பிட வருவாங்களாம். டைமுக்கு இந்த வீட்டில் சாப்பிடவே முடியாது. கை கால் கழுவிட்டு வராங்க அத்தா. அம்மா பசிக்குதுமா. நீ உட்காந்துக்கோ. அத்தா கிட்ட உட்காந்து சாப்பிடலாம். உட்கார். சாப்பிடுவோமா? அக்கா எங்கம்மா போயிட்டா? தட்டிடுமா? ஜூஜு தட்டிடுமா அத்தாக்கு? ஜூ தட்டிடு. உட்காந்து தட்டு. தட்டு. அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அத்தாக்கு வந்துட்டு ஜூஜு தட்டி தூங்க வைக்கிறாளா? எப்படி பண்ணுறா பார்த்தீங்களா? சொல்லு. கடிக்க சொல்லவா? கடி 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 கடி. அப்படியாம்மா? அம்மாடி. அம்மாடி சொல்லு. அம்மாடி. அப்புறம் அம்மாடி. அம்மாடி. அதெல்லாம் கூட்டு போல. வா வா. தலை சீவிட்டு போலாம். தலை சீவிட்டு வருவாங்க. அஸ்லாம் வலைக்கும் சொல்லு அத்தாக்கு. அப்ப அக்கா கூட்டிட்டு வந்துருவாங்க. அக்கா கூட விளையாடலாம் ஜாலியா. சரியா? ஓகே. அக்கா கூட விளையாடலாம். அத்தா சீவுறாங்க பாரு. வா நல்லா வலு நீங்க அம்மா தேய்ச்சி விட்டுருக்கேன். அக்காவை கூட்டிட்டு வர சொல்லு அத்தாவ. அக்கா கூட்டி வாங்க சொல்லு. அப்பா எடுக்க போறியா? போ. அம்மாடி சொல்லுங்க. அம்மாடி. பாப்பா சொல்லு. அம்மாடி. அச்சுச்சோ. அச்சுச்சோ சொல்ல மாட்டியா? காக்கா அது பாட்டுக்கு இருக்கும். அவங்க அம்மாட்ட இருக்கு காக்கா. காக்கா கூப்பிடு. காக்கா கூப்பிடு, அப்பதான் வரும். ஐ லவ் யூ. வா அம்முட்டி. லவ் யூ சொல்லிடு. காக்கா எங்கம்மா? காக்கா கூப்பிடுமா? அம்மாடி சொல்லு. வரும் காக்கா. அம்மாடி சொன்னா வருமா? அம்மாடி. அச்சுச்சோ. சுச்சோ. நீ சொல்லு அஃப்ரா. அச்சுச்சோ. அச்சுச்சோ. என்ன ரியாக்ஷன் இது? என்னது? அம்மாடி. மம்மி கூப்பிடு. அச்சுச்சோ. சரி நான் போறேன். போ. அப்ப அச்சுச்சோ சொல்லு. அம்மாடி. நான் போறேன். அம்மாடி சொல்ல மாட்டியா அம்மாக்காக? சரி நான் போறேன். பாய். அப்ப அம்மாடி சொல்லு.
மாமி கொடு. ஐயோ சொல்லல ஷாமா, மாமி கொடுமா. எல்லா மம்மியும் ஹாய் மாமி, அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணில் பட்டுருச்சா? ஏய் அறிவில்லை அம்மா அடிச்சிட்டேன். நீ சொல்லிடு, ஏய் சொல்லிடு. காக்கா பார்க்க போறியா? கூப்பிடு வரும். காக்கா வா சொல்லு. காக்கா கூப்பிடு. ஃப்ரா அக்கா வந்தாச்சு. யார் அது? அக்கா கூடு. அக்கா கூட்டு வந்தாங்களா? அத்தா எங்க கீழே அக்காட்ட? அத்தா தான் கூட்டு வந்தாங்களா கேக்குறா. தொண்டை பரவாயில்லையாம்மா? அக்கா சரி சரி வா. சரி 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 வா, அக்கா கிட்ட வாம்மா. அக்கா தூக்குறாளா? வா. அக்கா அக்காக்கு லவ் யூ சொல்லல. சரி போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு போ. போ, ஜுரம் அடிக்குதா? சரி போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு. அது உப்பு போட்டு சுடு தண்ணி வச்சு குப்பிளிச்சின்னா சரியாயிடும். சரி ட்ரெஸ் மாற்றிட்டு மாசம் அவங்களுக்கு எழுதிட்டு மெதுவாக கிளம்பு. ஸ்நாக்ஸ் ஏதாவது தராமா? ஏறிட்டா பாரு மறுபடியும். ஐயோ வல்ல பாரு. காக்கா பார்க்குறியா? அக்கா இப்போ மாசாக்கு போகிறா. பொடி மாசாக்கு பொடி. Mommy too. Mommy. Love you. I love you. ரொம்ப பண்ணுது, ரொம்ப பண்ணுது, ரொம்ப பண்ணுது, ரொம்ப பண்ணுது. மாமி சொல்லு. போ அப்போ அப்படின்னு பேசாத. போ பேச மாட்டாளா? Mommy too. மானா அக்காவும் பேச மாட்டா. அக்கா பேச மாட்டாளா? கப்பிச்சி சொல்லுவாளா பத்தியா? மாமி சொல்லு. லவ் யூ சொல்லு. அக்காக்கு லவ் யூ சொல்லு. அக்காக்கு மட்டும் லவ் யூ சொல்றா. அம்மாக்கு லவ் யூ. அம்மாக்கு லவ் யூ. லவ் யூ. அக்கா கூட்டி விடு. ஏ வாங்கிடி. Thank you. எழுத சொல்லு. அக்கா எழுத சொல்லு. அக்கா எழுத சொல்லுமா. எழுத சொல்லுமா. எழுது. அக்கா சொல்றலா? அக்கா எழுத சொல்லு. எழுது. நீ ஊட்டி விடு. அக்கா அப்படி சாப்பிட்டுட்டே எழுதுவா. நீ ஊட்டி விடு. ஊட்டி விட்டு சீக்கிரம் எழுத சொல்லு. மாசாக்கு டைம் ஆயிரு சொல்லு. போதுமா? மூடி வச்சுட்ட? போதுமா? போதுமா அக்காக்கு? எழுதிட்டாளா கேளு. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான் எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனா பார்க்காதீங்க. தயவுசெய்து பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க. நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா அதை வந்துட்டு நீட்டாக சொல்லுங்கள். இன்ஷால்லா வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஃபின் பாப்பா வந்துட்டு மதரசா ஹோம்ஒர்க் எழுதிட்டு அவங்க மதரசா கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம அஃப்ரா குட்டியோட எப்பயும் போல் ஈவினிங் டைம் வந்துட்டு போயிடும். அவ்வளோதான்.